டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் GDN. மாதவன் அவர்கள் நடிப்பில் கிருஷ்ணகுமார் ராம்குமார் டைரக்ஷனில் வெளியாகி இருக்கு. இப்போது தியேட்டரில் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். GT நாயுடு அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான். சுவாரஸ்யத்துக்காக கொஞ்சம் புனைவு கலந்து படமாக்கியிருக்காங்க. இந்தியாவின் எடிசன் என போற்றப்படும் புகழ்பெற்ற விஞ்ஞானியும் தொழிலதிபருமான GT நாயுடுவின் பயோகிராஃபி தான். கதை என்ன, எப்படி இயக்குனர் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காருன்னு பார்ப்போம். கோவை கொங்கு பகுதியில் ஒரு கிராமத்தில் மிகப்பெரிய கனவுகளோடு வாழ்ந்து வர்றாரு GT நாயுடுவான இளைஞராக இருக்கும்போது முதலாக ஒரு மோட்டார் பைக்கை வாங்கி அதை அக்கு வேற ஆணி வேற பிரித்து பார்த்து மோட்டார் வாகனம் எப்படி செயல்படுதுன்னு தெரிந்து கொள்கிறாரு. அப்புறம் ஒரு பருத்தி ஆலையில் ஸ்பின்னிங் மில்லில் வேலைக்கு சேர்றாரு. அங்கேயும் தொழிலை முறையாக கற்றுக்கிட்டு சொந்தமாக தொழில் தொடங்கி மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிறாரு. இளமை பருவம் முதல் விவசாயிகள் மீது பாசம் அக்கறை கொண்டு விவசாயத்துக்கு தேவையான சின்ன சின்ன கருவிகளையும் கண்டுபிடிக்கிறாரு. தொழில் புரட்சியும் பண்ணுறாரு. தனது கடின உழைப்பால் ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்குறாரு. GT நாயுடுவின் வளர்ச்சி பிடிக்காத ஆங்கிலேயர்கள், அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் ஆட்சி தான் இருந்தது இல்லையா, அந்த வெள்ளைக்காரனும் வருமான வரித்துறை மூலமாக அவருக்கு குடைச்சல் கொடுக்குறாங்க. போலி ஆவணங்கள் மூலமாக GT நாயுடுவுக்கு அதிக வரி விதிக்கிறாங்க. வரி செலுத்தாதவர் என்ற முத்திரையை உருவாக்கி அவரது சொத்தை அபகரிக்கவும் முயற்சி செய்கிறாங்க. இதனால் வெறுத்து போய் சோர்வு அடைந்து இருக்கும்போது GT நாயுடுவுக்கு ஒரு வெள்ளைக்காரன் ஒருத்தன் ஒரு பஸ்ஸை கொடுத்து உதவி பண்ணுறாரு. அந்த ஒரு பஸ்ஸை வச்சு 400 பஸ்ஸாக தொழிலை உயர்த்தி கல்லூரி பாலிடெக்னிக் என தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர் ஆகிறாரு GT நாயுடு. இவர் GTN எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என வருமான வரித்துறையில் நேர்மையான அதிகாரியான ஜெயராமை வைத்து GTN வரி கட்டாதவர் என அவர் பேரு புகழை கெடுக்க ஒரு பிளான் நடக்குது. இந்த இன்கம் டேக்ஸ் பிரச்சனையில் இருந்து மீண்டாரா இல்லையா என்பதே மீதி கதை. மாதவனோட நடிப்பு பிரமாதம். கதை சுதந்திரத்துக்கு முன்பு நடக்கும் கதை தான். அந்த காலகட்ட செட் ஒர்க்கு, அந்த கால 2 வீலரு கார் வாகனம் எல்லாம் சூப்பராக எடுத்திருக்காங்க. 1910ஆம் ஆண்டு அப்போ பல ஆண்டுகளாக முயற்சி செஞ்சு ஒரு மோட்டார் சைக்கிளை விலைக்கு வாங்குறாரு GT நாயுடு. அந்த வாகனத்தை வாங்கி அதை அவர் பந்தா காட்டுறதுக்காக அதை ஓட்டி பந்தா காட்டாமல் அதை பிரித்து பார்த்து அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு அதை எப்படி உருவாக்கலான்னு முயற்சி பண்ணுறாரு. இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடும் இடத்திலிருந்து கதை தொடங்குது. அதுவே நமக்கு இந்த படத்தோட கதையின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. தனது வாழ்க்கையில் தைரியமாகவும் நேரம் தவறாமல் கடுமையாக உழைத்து அறிவை பயன்படுத்தி அவர் உருவாக்கிய சாம்ராஜ்யத்தை சில பேரோட பொறாமை குணத்தால் கண்முன் பறிகொடுத்து நிற்க வேண்டிய ஒரு நிலை. அதுக்கப்புறம் GT நாயுடு என்ன செய்தார்? இந்தியாவின் எடிசன் என போற்றப்படும் மாமேதையை பாட புத்தகத்தில் சேர்க்கலாமா வேண்டாமா என விவாதம் நடத்தும் அளவுக்கு என்ன சிக்கல் என்கிற கேள்விகளுக்கு பதில்தான் இந்த படம். இது போன்ற கதைகளை மாதவன் தேர்வு செய்து நடிப்பது, முதலீடு போட்டு படத்தை உருவாக்குவது எல்லாம் பாராட்டுக்குரிய விஷயம். GT நாயுடுவின் 25 வயதில் இருந்து 75 வரையிலான தோற்றத்துக்கு அவர் போட்ட எஃபெக்டு, கடின உழைப்பு ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெளிவாக தெரியுது. மாதவனுக்கு பக்கபலமாக சத்யராஜ் தனக்கே உரிய பாணியில் நக்கல் நையாண்டி கிண்டல்னு செமையாக ஸ்கோர் பண்ணுறாரு சத்யராஜ். தொழிலதிபராகவும் விஞ்ஞானியாகவும் கோவையில் GT நாயுடு கொடிகட்டி பறந்தார் என்பதை கண்முன் கொண்டு நிறுத்தியிருக்காரு மாதவன். முதல் மனைவியாக நடித்த பிரியா மணி, 2வது மனைவியாக நடித்த துஷரா விஜயன், அவங்களுடைய நடிப்பு எல்லாமே படத்துக்கு பலம்தான். வரி வசூல் செய்யும் அதிகாரியாக ஜெயராமு சூப்பராக நடிச்சிருக்காரு. நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் வினய், தம்பி ராமையா அவங்க கொடுத்த கதாபாத்திரத்தை நிறைவாக செஞ்சுருக்காங்க. 1910 அந்த காலகட்டத்தை நம் கண்முன் கொண்டு நிறுத்தியது
ப்ரொடக்ஷன் டிசைனரான சிறில் குருவிலாவோட ஒர்க்கு பிரமாதம். ஒளிப்பதிவாளர் அரவிந்த் கமலநாதன் அவரோட ஒளிப்பதிவு படத்துக்கு பெரிய பலம். மொத்தத்தில் ஒற்றையால் மாதவன் கதையை தாங்கி நிற்கிறாரு. ஒரு அழுத்தமான நடிப்பு, கனமான கதாபாத்திரம், அதான் ஒரு பிரமாதமாக பண்ணியிருக்காரு மாதவன். ஒரு மிகப்பெரிய அறிவியல் மேதை, தமிழ்நாட்டின் மிகப்பெரிய தொழிலதிபர், அவரோட போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையின் நிறைகளை மட்டுமே சொல்லியிருக்காங்க. அவரை பெருமைப்படுத்தும் விதமாக இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஏகப்பட்ட விஷயங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது கதையில். சில இடங்கள் ஸ்லோவாக தான் போகுது. உணர்வுபூர்வமான காட்சிகள் படத்துக்கு பலம். சில இடங்கள் ஆவணப்படம் மாதிரி காட்சிகள் நகர்கின்றன. கணவருக்கு 2ஆம் திருமணம் செய்து வைக்கும் பிரியாமணியின் போக்கு ஏன்னு நமக்கு புரியல. சில காட்சிகளுக்கு இடையேயான அந்த பிணைப்பு இன்னும் வலுவாக இருந்திருக்கலாம். மாதவனை தவிர மற்ற கதாபாத்திரங்கள் நமக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. குறிப்பாக ஜான் விஜய், நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்களோட கெட்டப்பை போட்டிருக்காரு. அதெல்லாம் அவருக்கு சரியாக செட் ஆகலை. ஜிடி நாயுடுவின் வாழ்க்கை வரலாறு, அவரோட சாதனைகளை தெரிந்து கொள்ள இந்த படம் உதவியாக இருக்கும். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.